பஞ்சம் வந்தபோதிலும் ஈசாக்கு கேரார் தேசத்தில் பயிர் செய்தார். தேவன் அவருக்கு 100 மடங்கு அறுவடையை அளித்து அவரை மிகப்பெரிய செல்வந்தராக ஆசிர்வதித்தார். இந்த மகத்தான செழிப்பு அபிமெலேக்கு ராஜாவின் தலைமையிலான பெலிஸ்தீர்களை பொறாமைப்படவும் பயப்படவும் வைத்தது. இறுதியில் அவர்கள் ஈசாக்கை அங்கிருந்து போகும்படி கேட்டனர். இந்தக் கதை ஒரு ஆன்மீகப் பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. அதாவது, நாம் கடவுளை நம்பி அவருக்குக் கீழ்ப்படியும்போது சவாலான மற்றும் அறிமுகமில்லாத சூழ்நிலைகளிலும் அவர் நம்மை ஆசீர்வதித்து நமக்குத் தேவையானவற்றை வழங்குகிறார். உண்மையான வெற்றி மற்றும் வாழ்வாதாரம் மனித முயற்சியால் மட்டும் வருவதில்லை, மாறாக தேவனுடைய அருளால் வருகிறது. எனவே அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு உலகம் எவ்வாறு நடந்து கொண்டாலும் நம் விசுவாசம் அவரிடம் உறுதியாக இருக்க வேண்டும்.